ஹாய் ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி ஒன் பிளாக் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் ஒரு பிரச்சனை, நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், பிளாக்கை பிரேக் பண்ணணும். பிளாக் நம்ம கைக்கு வந்துடும். ஆனால் இந்த வேர்ல்டில் ஒரு இதுனா கீப் என்னட்டு இருக்கு, நம்ம செத்து விளையாடலாம். 2 பேரும் செத்து விளையாடுவோமா. சைடில் காற்று அந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டக்கணுக்காதீங்க, நம்ம செத்துட்டோம். பரவாயில்ல, கீப் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, நம்ம இடத்த பிரேக் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரேக் பண்ண தான் போகிறேன். இதைத்தான் போயிட்டு நான் இதுதான் பிளாக் ஃபிஷ் இன்ஃபினிட்டி. நம்மளுக்கு வந்து நிறைய உட்டு தேவைப்படுது கைஸ். நம்ம இடத்த உட்டில் தான் கட்ட போகிறோம். டர்ட்டில் கட்டி நம்ம வேஸ்ட் பண்ண தவிர டர்ட்டை. இதை நான் வந்து பிஎஃப் ஜோக்கரை விளையாடுறத பார்த்துருக்கேன். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் விளையாடும். ஆனால் அவரோட அந்த சேம்பர்லாம் நான் ஃபுல்லாக காப்பி பண்ணல. நான் அதை அதாவது ரீமேக் பண்ணியிருக்கேன். ஆமாம், ரீமேக் பண்ணுறோம் கைஸ். ஏன்டா பச்சை போய் பேசுகிற கைஸ்? முதல் கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் பிளாக் ஹைட்டு போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஒரு 9x9, அதாவது 3x3ன்ற மாதிரி ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம பிளாக் தரணும். இதே என்னென்ன தெரியல, பிளாக் பண்ணும்போது எக்குறேன்னு புது ஃப்ரெண்டு. ஹே, எப்படிடா இருக்க? அட மக்கா பச்சை பாத்து. அட நாயே, யாரை பச்சை பாட்டுன்ற சூனியம் போட்டுரு. அமைதியாக இருக்கு, பார்த்துட்டே இருக்காங்க கைஸ். கடுப்பாகுது. முதல் நல்லா உடைக்க ஆரம்பிச்சிருவோமா? யாரை பற்றி பேசுகிற அவனை வச்சிருவேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம நைட்டு ஃபுட்டு கிடச்சிருச்சு கைஸ். என்ன பார்க்குற நீ தான் எனக்கு நைட்டு சாப்பாடு பார்க்குறியா? அப்படிலாம் இல்லை கைஸ், நான் நல்லா போய் செஸ்ட்டு இன்னொன்று கிடச்சிக்குது. ஓ, புரிஞ்சிருச்சு என்ன சொல்கிறாங்க. நான் படித்து பார்த்துருந்தேன் அங்கே என்ன எழுதியிருந்தாங்கன்ட்டு. அதாவது முதல்ல நம்ம ஒரு ஸ்லாப் ரெடி பண்ணிக்குவோம் கைஸ். அந்த ஸ்லாப் வச்சு நம்ம ஒன்று பண்ணோம். எதுவும் இல்லை, இந்த இடத்த இங்கே உடச்சி கீழே நீங்கள் போய் நம்ம அந்த உடைக்கிற பிளாக்குக்கு கீழே நம்ம ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். கிரேவலு இல்லை சாண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் அப்படியே கீழே போய் விழுணும், தெரியுமா கைஸ்? அந்த மாதிரி. ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் உட்காந்தே ப்ளேஸ் பண்ணோம். அதான் தண்ணியில் இருக்கனால நல்ல வேலை கீப் இன்னொன்று ஆண்டில் இருக்குது. அதனால தான் பைப் தான் போயின்னுக்கிறேன். ஓகே, பிளாக் ப்ளேஸ் பண்ணி முடிடுவோம். என்ன இவன் தொல்லை பண்ணிக்கிறான் கைஸ்? இவனுக்கு ஒரு நல்ல பேரை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வச்சு பிரேக் பண்ணும். ஓகே, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நல்லதாக எதாவது கொடுக்குறானுங்களா? உட்டு பரவாயில்ல, இந்த இடத்துக்கு உட்டு நல்லது தான். என்னடா பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க கைஸ். இடத்த பெருசாக போகிறேன், தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான். இடத்த எவ்வளோ அழகாக கட்டுவோன்னு மட்டும் பாருங்கள் கைஸ். முடியறதுக்கு நம்ம இடத்த அது அழகாக கட்டிடுவோம். எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இடம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? நல்லா என்னடா இவன் பார்த்துனே இருக்கிறான் கைஸ். ஒன்றும் சொல்லுங்க கைஸ். இவன் தான் நைட்டு நமக்கு டின்னர். அப்புறம் ஏண்டா குழகுழன்னு பேசுகிறேன்னு கேட்காதீங்க, அது நார்மல் தான். இது லேக் ஆகுது, யாரும் கண்டுக்காதீங்க. பயங்கரமாக நல்லா கிடைக்குது. மன்னிக்கவும். ஓகே, ஏன்டா எனக்கு லேக் ஆகுது யாரும் கண்டுக்காதீங்க, கேட்காதீங்க. என்னென்ன தெரியல கைஸ், பயங்கரமாக லேக் ஆகுது. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க கைஸ். ஓகேவா? இதுவா? இவனெலாம் நான் எப்படி நார்மலாக உடைக்கவே முடியாது. நான் அங்கேருந்து கட் பண்ணிட்டேன் கைஸ். நம்ம இப்போது என்ன பண்ணுறது தெரியல, ஒரு மாதிரி பார்த்துனேங்கிறானுங்க கைஸ். இத்தனை பேர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடச்சானுங்களே நான் சந்தோஷப்பட்ட கேமுக்குள்ளே வந்த உடனே எல்லாம் நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இடத்த பெருசாகணும், நிறைய வேலை இருக்குது கைஸ். மைனிங் போகணும், திரும்ப இதெல்லாம் கிடச்சிது. இந்த பூலாம் ரொம்ப பிடிச்சிருக்குது கைஸ். நான் இதை எதுவும் பண்ண மாட்டேன், பத்திரமா எடுத்து இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சுப்பேன். ஓகே கைஸ், நான் திரும்ப மைனிங் வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஹான்னு பார்த்துட்டு மைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ பேரல் வந்துச்சு, மேலே ஹார்ட்லாம் பறகுது. எனக்கு ஒன்றும் புரியல. ஓப்பன் த டோர். ஸ்டோன் டூல்ஸ் கொடுத்துருக்கானுங்க இப்போவே. நைஸ்.
ஓகே, நம்ம இன்வெர்ட்ரு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எடுத்து போட்டு போக வேண்டியதான். ஏன்னா இந்த இன்வெர்ட்ரு தொல்லை வேறு என் ஈகோ டச் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குறீங்களா கேஸ், நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், மேஜிக்லாம் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தூக்கி போடணும் கைஸ். இன்வென்ட்ரியை பார்த்தாலும் எனக்கே கடுப்பாகுது கைஸ். கிராஸ் பிளாக் மறக்காம தூக்கி போடக்கூடாது, ஓகேவா? அதை தூக்கி போட்டு என்னால் கிராஸ் வளர வைக்க முடியாது. இவனுங்கெல்லாம் பார்த்துக்கிறது எனக்கு கிராஸ் வேணும். கிராஸ் இல்லே போனால் நான் இல்லே போ, அவ்வளோதான் போ. இன்னும் லாங்குவேஜ் யாரும் கேட்காதீங்கோ, ஓகேவா? யாரும் கேட்காதீங்க. நவுடா ஏய், ஃப்ரெண்டு ஆசையாக அடித்தேன், எஜ்ஜில் பிணிக்கிறான், எஜ்ஜில். ஏய் கடுப்பாக நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா அதை நீங்கள் பாருங்கண்ணே. ஓகே கேஸ், இந்த மாதிரி உடச்சிட்டு திரும்ப கொண்டாட மைனிங் தான் பண்ண போகிறேன். எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ அதை தான் பண்ணணும். எனக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. பண்ணுவோமா கைஸ்? மைனிங் பண்ணினே இருந்தேன், பண்ண போகிறேன், பண்ணினே இருப்போம். கொஞ்சம் மைண்ட் பண்ணோன்னே எனக்கு இந்த செஸ்ட்டு கிடச்சிது. ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கா வேணால் மொக்கா லூட்டு செம்மையாக இருக்குல்ல? நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் இந்த லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, இப்போ என்ன திரும்ப மைனிங் தாங்க ஈஸ் கெடுப்போகுது. இன்னும் நவுறடி பார்த்து நான் கொஞ்சம் பாரு. எனக்கு செல்ல எனக்கு வீதி ஆகுது, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, மைண்ட் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது. போங்கடவில்லை நவுருண்டாடி, நவுறு என்னடா வெயிட் பண்ண, என்ன பண்ணுறாங்க கைஸ்? யாரும் இந்த சீனில் பார்க்காதீங்க. இப்போ என்ன மைனே திரும்ப இடத்த பேசாக போகிறேன் நான். இப்போ இடம் பெருசாக போகுது, ஓகேவா? நம்ம டிசைன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை, அந்த டைப்பாக டிசைன் இதை அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டா பண்ணால் இது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்த வேலை என்ன? மைனிங் தான். ஓகே கைஸ், நான் வந்து இந்த ஸ்டோனில் மைண்ட் பண்ணி காப்லெட் ஸ்டோனை மாற்றுறதுக்காக வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு காப்லெட் ஸ்டோன் தேவைப்படுது நிறைய, அதாவது நிறைய இல்லை, நம்மளுக்கு காப்லெட் ஸ்டோன் நார்மலாக தேவைப்படுது. என்னோட பார்க்க அழகாக இருக்குது கைஸ். இங்கேருந்து பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ஓகேவா? என்ன ஃபர்னிச்சர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். முதல்ல முக்கியம் ஒரே ஒரு ஸ்டோன் தாங்கதா. வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்ம ஒரு ஷவல் ரெடி பண்ணுவோம். நம்ம ஏன்னா நிறைய டர்ட்டு மைண்ட் பண்ணுவோம் இப்போது, அதனால் ஒரே ஒரு ஷவல் மட்டும். பா அப்படி இல்லாது. ஓகே நைஸ். இவனா இந்த வெள்ளையப்பாவா? பேர் நல்லா இருக்குது கைஸ், வெள்ளையப்பா போயிட்டு வாப்பா போ. சாவு ஈஸ். இது வேறு ஒன்று கைஸ், இந்த போன் பிளாக் ஒன்று வந்துருச்சு. ஓகே, எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு எடுத்துப்போம். என்ன இது? டேய் என்னடா பண்ணுற? வச்சிருவேன் தூண்டிகிட்டே இருக்கிறானுங்க. போலி போட்டாங்க கேட்கக்கூடாது, யார் கண்டுக்காதீங்க. நம்மளுக்கு எப்போ இந்த ஸ்டோனோட இது வரும்னு தெரியலையே. ரொம்ப கடுப்பாக இப்போ என் கோழியை கொண்டுட்டான் கைஸ். கூட மைண்ட் பண்ணேன், எனக்கு இந்த செஸ்ட்டு மட்டும் ஒன்று வந்துச்சு. ஏய் நவுறா சாடி ஓ கையை வைக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். சோறு கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் உள்ளே போட்டுவோம், நமக்கு தேவைப்படும். வாங்க அடுத்தது நீ சாக போய்
எல்லாம் காலை பிடிச்சி கெஞ்சிரானுங்க கைஸ், விட்ருங்கன்ட்டு. அப்போ எப்படி கைஸ் என்னால் கொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இவனுங்களா தேவைப்படுவானுங்க கைஸ். இந்த எக்ஸ்பி ஃபார்முக்குலாம் இவனுக்கு தான் முக்கியம் நம்மளுக்கு. ஸோ பொடிச்சு போட்டோம், போங்கடா. ஓகே, ஜாம்பின்னு நினச்சிட்டேன் கைஸ். இந்த லெவலில் ஜாம்பி வராது. எல்லாத்துக்கும் மாடக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காம்போ எடுத்திருக்கேன். என்ன மாதிரி காம்போ எடுக்கணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க கைஸ். நான் அவனுக்கு போட்டு அடிக்க போகிறேன். வெறும் கையால் எல்லாரையும் ஒவ்வொரு ரொம்ப தட்டி விட்டுனா ஒவ்வொரு இடத்துக்கு ஓடுவானுங்கள எல்லாம். இன்னொருத்தன் விட்டாடா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஓகே கைஸ், செஸ்ட் கிடச்சிருக்கு. அந்த சுருக்கு போய் இருக்குது கைஸ். இது போதும், சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்க வேண்டியதான். போங்கடா டேய், மனுஷன் எதுவும் பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். போங்க எல்லாம், ஏன் இருக்கிறீங்க? ஆமாம், எல்லாத்தையும் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்ப பேசாம ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணிடலாமா கைஸ்? அவ்வளோதான், நம்ம இந்த லெவலில் முடிச்சிட்டோம். இந்த பெட்ரு வந்துச்சுன்னா லெவல் முடிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்பர் வரணும். ஆனால் நம்பர் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கைஸ். 30 செகண்டுன்னு வாங்க, உங்களுக்கு 1 நிமிஷம் கிட்ட எடுக்கும். இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், முடிய போகுது. ஒன்று ராக்கெட்லாம் விட்றானுங்க கைஸ் நம்மளை பார்த்து. என்னென்ன வருமா இதில் மாப்ஸு கைஸ்? ஜாம்பிலாம் வருது. நான் இப்போ கட்ட போகிற இந்த விஷயத்தை 1 பிளாக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட்டிட்டேன்னா நம்மளுக்கு 1 பிளாக்கில் பிரச்சனையே இருக்காது. இது என்ன கட்ட போகிறேன்னு எல்லோரும் மறக்காம பார்த்து செக் பண்ணுங்க மக்களே. ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ண ஒரு பிளாக் சுற்றி 4 ஸ்லாபு பிளாக் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இது மேலே 1 2 3 4 வச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் அடிக்க போகிற மாவுக்கு ஹெல்த்து ஜாம்பியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூடிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதான் உங்களை அடிக்க முடியாது, நம்மளால் மட்டும் அதுங்களை அடிக்க முடியும். இப்படி வச்சு ஒரு ஸ்னீக்கில் வச்சு இந்த மாதிரி உடச்சிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், அப்படியே உடச்சுனே போக வேண்டியதாங்க கைஸ், பிரச்சனையே இருக்காது. ஏதோ கிடச்சானு பாருங்க கைஸ். கைஸ் சொன்னல இதுக்குன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி சாம்பி வந்திருக்கான், கொண்டிருப்பான் நம்மளை. இங்கே பார்த்தீங்களா, நம்மளால அடிக்க முடியும், ஆனால் அவனால் நம்மளை அடிக்க முடியாது. கொண்டுட்டேன். ஏன்டா அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அடகு வாங்க இந்த அப்புறம் ஏன்னா அப்படியே அப்படின்னு அப்படின்னு ஏன்னா நம்மளை அந்த மாடை பார்த்து மாஞ்ச் ரிப்ளை பண்ணுறதோட ஆன் அது எனக்கு ஓஞ்சி எனக்கு புரியாமல் நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். ஓகே, இது கிடச்சா தான் நான் வந்து பார்க்க முடியும். பாய் கைஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் செஸ்ட்டு வாங்கி கொடுத்துக்கலாம். ஐயோ இன்வென்ட்ரியில் இடத்துல எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன். ஓகே, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் தூங்கி ஹெல்மெட்லாம் கொடுத்துறானுங்க கைஸ். எனக்கு சந்தோஷமாகுது கைஸ். போட்டுமா திங்க வச்சுக்கோ. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நீ அழகிட. ஓகே, கொஞ்சம் அது போதும். நம்ம அடுத்த வேலைக்கு போவோமா? மூட்டோ நெக்ஸ்ட்டு பிரேக்கு த பிளாக்கு. ஏன்டா என்னன்னே வரீங்களாடா ஏன்லாம் கைஸ்? எனக்கு வரக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வேறு எதாவது கிடச்சா பார்ப்போம். வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருங்கப்பா. ஓகே, இதோட நான் இந்த வீடியோவை வெற்றிகரமாக முடிக்க போகிறேன். பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப்
கைக்கு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அதுக்கு நான் அன்சப்ஸ்கிரைபு டிஸ்லைக் இது 2 தவிர வெறும் சப்ஸ்கிரைபு, நோ அன்சப்ஸ்கிரைப், நோ டிஸ்லைக். பை காய்ஸ்.